திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை மிதித்து 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். யானை தெய்வானை மிதித்ததில் பாகன் உதயகுமாரும் அவரது உறவினர் சிசுபாலனும் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், தகவல்களை பதிவு செய்யலாம். அதாவது லாவண்யா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய யானை தெய்வானை மிதித்ததுல யானை பாகன் உதயகுமார் அவருடைய உறவினர் சிசுபாலன் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. தற்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி போலீசார் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வச்சு இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிற விசாரணையை துவக்கி இருக்கிறாங்க. அதாவது முருகனின் அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இந்த பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இந்த தெய்வானை யானையானது அருள் பாதிக்கக்கூடிய நிகழ்வானது தினமும் நடக்கும். தினமும் கோவில் வளாகத்துல இந்த யானையானது பக்தர்களுக்கு காட்சியளிக்கும். கோவில் சப்பரங்கள் செல்லும் போது முன்பாக இந்த யானையானது செல்வது வழக்கம். இந்த நிலையில இன்று மதியம் இந்த யானையானது தனது அறை, அதாவது கோவில் அலுவலகத்திற்கு எதிரில் தெய்வானைக்கு என்று தனியான அறை இருக்கிறது. இரும்பு கதவுகள் போடப்பட்ட அறை. இந்த அறையில இந்த தெய்வானை யானையானது இன்று இருந்தது. யானையோடு யானை பாகன் உதயகுமார், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் அந்த யானையோடு இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில இன்று மதியம் அவருடைய உறவினர் அதே பகுதியைச் சேர்ந்த சிசுபாலன்கிறவர் அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் அந்த அறைக்குள்ள, இரும்பு கதவு போடப்பட்ட அந்த அறைக்குள்ள யானை தெய்வானையோட இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதுல சம்பவ இடத்திலேயே சிசுபாலன்கிறவர் உயிரிழந்திருக்கிறாரு. உதயகுமார் பலத்த காயமடைஞ்சிருக்காரு. அவர் அங்க இருந்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. போய் அங்க பார்க்கும்போது அவரும் உயிரிழந்திருக்காரு. இந்த யானை மிதித்த சம்பவத்துல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. கோயில் நிர்வாகம் தரப்புலையும் போலீசார் தரப்புலையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது. போலீசார் தரப்புல முதல் கட்டமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வச்சு விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. லாவண்யா, முரளி கணேஷ், கடந்த 2 நாட்களாகவோ அல்லது ஒரு வாரமாகவோ யானை எவ்வாறு இருந்தது, சரியாக உணவு எடுத்துக்கொண்டதா, இது போன்ற தகவல்கள் எதுவும் சேகரிக்க முடிந்ததா? அதாவது இது யானை 2 நாட்களாக எப்படி இருந்தது, இல்ல கடந்த வாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கல. அதே நேரத்துல வழக்கமாக இந்த யானை எந்த ஒரு யானையில ஒரு வித்தியாசமும் காணப்படல. கிட்டத்தட்ட யானை வழக்கம் போல பக்தர்களுக்கு அருள் பாதிக்கக்கூடிய நிகழ்வானது நேற்றும் நடந்திருக்கு. நேற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல இருந்தது. குறிப்பா நிறைய திருமணங்கள்லாம் நடந்தது. இந்த நிகழ்வுல மணமக்கள் கூட இந்த தெய்வானை யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சென்றதாக அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா இருந்த போதும் இந்த மதம் பிடிச்சு யானை மிதிச்சிருக்குதா, இல்ல உள்ள வேற ஏதேனும் சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. இல்ல யானைக்கு எரிச்சல் விட்டக்கூடிய சம்பவங்களோ, அதுக்கு பிடிக்க கூடாத நிகழ்வோ ஏதோ உள்ள நடந்ததுன்னா கூட இது மாதிரியானது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் தரப்புல சொல்லப்படுது. இருந்தாலும் போலீசார் விசாரணைக்கு முடிவுல தான் என்ன நடந்திருக்குங்கிறது தெரிய வரும். யானை 2 நாட்களாகவோ இல்ல ஒரு வார காலமாகவோ எந்தவித மாற்றமும் யானைகிட்ட இருந்த மாதிரி இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. லாவண்யா, முரளி கணேஷ், இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய பாகன் எத்தனை ஆண்டுகளாக தெய்வானை யானையை பராமரித்து வருகிறார்? கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யானை பாகன்னா இந்த யானையை பராமரிச்சு வராரு. கிட்டத்தட்ட யானை அந்த ஓய்வு நாட்கள்ல அதை அழைத்து செல்றது, திரும்ப அதை கூட்டிட்டு வர்றது, இந்த யானை குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சரவண பொதியில இந்த யானையை நீராட செய்வது, இந்த யானைக்காக பிரத்யேகமாக சமர்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க யானைகளை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி, இந்த யானையை கூட்டிட்டு வர்றது. தினம் இந்த ஆடி வெள்ளி போன்ற முக்கிய தினங்கள்ல யானைக்கு வெள்ளை நிறத்துல திருநீர் பூசி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது. இதோட மட்டும் இல்லாம தினமும் கோவில் வளாகத்துல இந்த யானை தனது அறையை விட்டு வெளியில நின்று பக்தர்களுக்கு ஆசி வழங்குறது. இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியா இந்த யானையினுடைய பாகன் உதயகுமார் தான் கடைபிடிச்சு வராரு. நேற்று கூட இவர் யானையோட இருந்ததாகவும் பக்தர்களுக்கு ஏராளமான மணமக்களுக்கு கூட நேற்று இந்த யானை ஆசீர்வாதம் வழங்கினதாகவும் அந்த கோயில் தரப்புல இருக்கக்கூடிய பக்தர்கள் தரப்புல சொல்லப்படுது. லாவண்யா, யானையை பொறுத்த அளவுல எந்தவித மாற்றமும் தெரியல 2 நாட்களாக அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. முரளி கணேஷ், இன்று காலை இந்த விபத்தானது எத்தனை மணிக்கு நடந்திருக்கிறது? இன்று காலை யானை பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ததா? இன்றைய நிகழ்வு குறித்து எதுவும் சொல்லப்படுகிறதா? அதாவது இன்றைய நிகழ்வை பொறுத்த அளவுல யானை கிட்டத்தட்ட 1 மணி அளவுல யானை வழக்கமா இருக்கக்கூடிய கோவில் அலுவலகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இரும்பு கதவு பூட்டப்பட்ட அறைக்குள்ளதான் யானையானது இருந்தது. பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்வானது காலையில நடக்கும், அதை தொடர்ந்து மாலையில நடக்கும். மதிய நேரங்கள்ல பெரும்பாலும் யானை விழா நாட்கள் இல்லாத நேரங்கள்ல யானைகள் பெரும்பாலும் அந்த அறையை விட்டு வெளியில கொண்டு வர்றது வழக்கம் கிடையாது. அந்த அடிப்படையில இன்று மதியம் யானை அந்த அறையிலே தான் இருந்ததாக சொல்லப்படுது. நாம் அந்த பகுதிக்கு செல்லும் போது அந்த காட்சிகளையும் பார்த்திருந்தோம். ஆனா அந்த சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 3 மணி நேரத்துல
அந்த யானை வந்து இரும்பு கதவு பூட்டப்பட்ட அறைக்குள்ள தான் அந்த சம்பவம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விசாரணையில தான் அந்த உள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.